அதிகாரம் 34. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். இங்க யார் மேல இறங்குறாரு? ஓகே, முதலாவது ஏதேன் தோட்டத்துல பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அதை ஒழுங்குபடுத்துறாரு. ஓகே, இரண்டாவது சிம்சோன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறான். தெலீலாளுடைய அந்த கட்டுல இருக்கிறான். விடுதலையாக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுது. அடுத்தது ஒரு பயந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி ஒரு பெரிய திரள் சேனை கூட்டத்தை நடத்துவதற்குண்டான கிருபையை கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்தது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துல இந்த இடத்துல ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். யார் அது? பெசலியேல் என்ற ஒரு மனுஷன். இவனுக்கு விசேஷித்த ஆவியை கொடுக்கிறார். அப்படிங்க, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இப்போ இந்த இடத்துல பெசலியேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி எதற்கு அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை மிகவும் ஞானத்தோடு கூட ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் ரைட்டா செய்வதற்கு பெசலியேலுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். இது அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எங்கெல்லாம் அவருடைய ஆவி நிரப்பப்பட்டுச்சோ அங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா வெளிப்படுகிறார். எப்படின்னா, இந்த இடத்துக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மூலமா இறங்கிடுவார். இறங்கி அந்த இடத்துல செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அவர் கிளம்பிடுவார். எப்படின்னா, சில இந்த ரோட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் இந்த பிரிட்ஜு கட்டினாங்க பார்த்தீங்களா? இந்த பிரிட்ஜு கட்டும்பொழுது அந்த இந்திக்காரங்க எல்லாம் அந்த பிரிட்ஜு கீழே தான் இருந்தாங்க. அந்த பிரிட்ஜு கீழே தான் அவங்க தங்கி இருந்தாங்க. அந்த வேலை முடிஞ்ச உடனே அவங்க இப்போ வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல யார் தங்கியிருக்காங்க தான் அவங்க பைக் போடுறாங்க. இந்த ஊருக்காரங்க சந்தை வைக்கிறாங்க. இந்த ஊருக்காரங்க அங்கே தங்கி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னா, ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு மனுஷனை பயன்படுத்துவார். அந்த வேலை முடிச்ச உடனே அந்த மனுஷன் நார்மலா இருப்பான். அடுத்த வேலை செய்வதற்கு பரிசுத்த ஆவி இன்னொரு மனுஷனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் காகத்தை பயன்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் கழுதை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ பயன்படுத்துவது என்பது ஆண்டவர் யாராலையும் பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த நாட்டுல வாழ்ந்த தேவ மனுஷனுக்கு இருந்த அந்த உறவுன்னு சொல்லலாம். இவ்வளவுதான் உறவு.